இந்த விஷயத்தை வந்து கேட்கறதுக்கே எல்லோருக்குமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால், விவாகரத்து கேட்ட மனைவியை வீதியில வைத்து கணவன் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. எங்க இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவில் சேலம் மாவட்டத்துல தான் நடந்திருக்குது. அந்த உயிரிழந்த பெண்ணுக்கு 39 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட அந்த பெண் வந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு வங்கி ஒன்றுல பணியாற்றி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விட அவருடைய கணவரும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாலமுருகன், அவரும் வந்து அதே இடம்தான், அதாவது சேலம் மாவட்டத்துல தான் வசித்து வரார். அவரும் ஐடி ஊழியராக பணியாற்றி வருகின்றார் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு, அதாவது ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் மனைவியான புவனேஸ்வரி கணவர் பாலமுருகனுக்கு வந்து திடீரென ஒரு விவாகரத்து நோட்டீஸ் வந்து அனுப்பி இருக்கிறார். அப்ப கணவன் பாலமுருகன் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி சொன்னால், வேலை முடித்து மனைவி வீட்டுக்கு திரும்பிய போது மனைவி புவனேஸ்வரியை வந்து வீதியில வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார். மனைவியும் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். அப்ப இதை அடுத்து கையில வந்து துப்பாக்கியுடன் பாலமுருகன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், போலீஸ் நிலையத்துல போய் சரணடைந்திருக்கிறார். தான் அந்த கொலையை செய்தன்னு சொல்லி துப்பாக்கியோட போயிருக்கிறார். ஆனால் இப்ப என்ன காரணத்துக்காக இந்த விவகாரத்து நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டது என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் வெளியில வரவில்லை. அவர்களுக்குள் எதுவும் பிரச்சனையோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்ப வேறு எதுவும் காரணமோ தெரியவில்லை. இன்னும் அது சார்ந்த தகவல் வந்து வெளியாகவில்லை. அப்ப சம்பவ இடத்துல இந்த படுகாயமடைந்த புவனேஸ்வரி ரத்த வெள்ளத்துல வந்து உயிரிழந்திருக்கிறார். அப்ப இப்ப வந்து இந்த சம்பவம் தொடர்பில் சேலம் மாவட்டத்தினர் தீவிர விசாரணைகள், சேலம் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்திற்கே பெரும் அதிர்ச்சியில் உரைய வைக்கின்ற ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது.